வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜிலி கட்ட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் எது கம்மியான நம்பர் பாசிபிலிட்டி, மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வர மாதிரி இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ நிறையா போட்டு இன்வால்வ் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம பாசிபிலிட்டி கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ஸோ அந்தளவுக்கு கம்மி பண்ணதுக்கு ஒரு சின்ன ஒரு 3 பாயிண்ட் மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்கிறப்ப எப்போவுமே இந்த 3 பாயிண்ட் எப்போவுமே நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபிக்ஸ்டு அண்ட் ரிலேட்டிவ் கண்டிஷன். ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஃபிக்ஸ்டு கண்டிஷன். அடுத்து ஃப்ளோட்டிங்காக இருக்கிற கண்டிஷன். ஸோ கொஞ்சம் எப்போவுமே இந்த ஆர்டரில் தான் போகணும். ஸோ இப்போ ஃபிக்ஸ்டு அண்ட் ரிலேட்டிவ் கண்டிஷன், ஃபிக்ஸ்டு கண்டிஷன், ஃப்ளோட்டிங் கண்டிஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும், எந்த சென்டென்ஸ் லாஸ்ட் எடுக்கணும், ஸோ எதை எடுத்தால் நம்ம சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபிக்ஸ்டு அண்ட் ரிலேட்டிவ் கண்டிஷன், ஃபிக்ஸ்டு கண்டிஷன், ஃப்ளோட்டிங் கண்டிஷன்லாம். இது நான் சம்மு சால்வ் பண்ணுறப்ப சொல்கிறேன், எது ஃபிக்ஸ்டு அண்ட் ரிலேட்டிவில் இருக்குது, ஸோ இது எதுக்கு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாலே நம்ம சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடும், அப்போ சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இதில் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஷின் பார்க்க போகலாம். LMNOQRS ஆர் சிட்டிங் அரவுண்ட் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர் ஆஃப் த டேபிள். ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஷின் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலோ ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டா எடுத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. L sits fourth to the right of R. Only 2 people sits between Q and N when counted from the left of Q. M sits third to the left of O. S is an immediate neighbor of O and N. How many people sits between L and S when counted from the left of S? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 7 பேர். ஸோ 7 பேர் ஒரு சர்க்குலர் டேபிளில் சிட்டிங்கில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 7 பேருக்குரிய இதை எப்போவுமே அரைஞ்சிருங்க. 1 2 3. ஸோ ஒரு 7 பேர் சர்க்குலர் டேபிளில் அரேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபேஸிங் சென்டர் தான். ஸோ அவுட்வேர்டு இன்வேர்டு அது மாதிரிலாம் கொடுக்கல, எல்லாமே சென்டர் தான் முக்கியம். அப்போ ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் நமக்கு வராது, ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். L sits fourth to the right of R இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ L sits fourth to the right of Rனா நம்ம இதிலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ L sits fourth to the right of Rனா இது ஒரு ஃபிக்ஸ்டு கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ L sits fourth to the right of R. ஃபஸ்ட்டு ஆர் போட்டுடலாம். ஆர் போட்டோன்னா நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். L sits fourth to the right of R. 1 2 3 4. இந்த இடத்துல L வந்துடும். ஓகேவா, L ஆரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த கண்டிஷன் பாருங்களேன். Only 2 people sits between Q and N when counted from the left of Q. ஓகேவா, Q and N அதில் க்யூலேருந்து லெஃப்ட் பொசிஷன்லேருந்து கவுண்ட் பண்ணால் 2 பேர் க்யூக்கு எண்ணுக்கும் இடையில இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம க்யூவோட பொசிஷன் நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே இன்வெர்ட் நோக்கி இருக்குது. அதனால் எப்படி இருக்கும், என்னோட பொசிஷன் கரெக்டாக எங்கே வந்துடும்னா இங்கே வந்துடும். ஸோ க்யூவோட பொசிஷன் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா எண்ணு இங்கே வந்துடும். அதே இது நம்ம க்யூவோட பொசிஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா என்னோட பொசிஷன் இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம க்யூ இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கே ஆர் வந்துடுது. அதுமாதிரி க்யூவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா எண்ணு இங்கே வரும். ஸோ இதில் நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வருது. ஸோ க்யூவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணவா இங்கே ரொம்ப கன்ஃபியூஷன் வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த சென்டென்ஸ் நம்ம ரெண்டாவதாக எடுக்கக்கூடாது. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு கண்டிஷனில் கரெக்டாக உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துடணும். அதை எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், M sits third to the left of O. ஸோ M sits third to the left of O கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே எம்மை நம்ம ரிலேட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு LR மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எம்மோ ஓ வச்சு எந்த இதுவுமே வரப்போகிறதில்ல. அதுமாதிரி S is an immediate neighbor of O and N. இந்த கண்டிஷன் பாருங்களேன், S is an immediate neighbor of O and N. ஸோ S இதில் நம்ம ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். S is an immediate neighbor of O and N. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, S இருக்குது, S பக்கத்தில் ஓவும் N ரெண்டுமே இருக்கும். ஸோ ஒன்று இந்த மாதிரி கண்டிஷனில் வரலாம், OSNன்னு வரலாம், இல்லைன்னா NSO. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அரேஞ்ச் ஆகிருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இப்போ 3 இது அரேஞ்ச் ஆகிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் நம்ம
ஓஎஸ்என்னையும் போட முடியாது, என்எஸ்ஓலையும் போட முடியாது. ஸோ இந்த 1 2 3 இந்த 3 பொசிஷனில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த கண்டிஷன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம எடுக்க வேண்டியது எல்லாருக்கு அப்புறம் எடுக்க வேண்டியது இந்த கண்டிஷன் தான் எடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் எடுக்கிறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷனில் எடுத்துகிட்டு சால்வ் ஆச்சுன்னா ஒரு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா அடுத்த கண்டிஷன் போயிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்எஸ்ஓ எடுத்துக்கிறேன். ஸோ என்எஸ்ஓ எடுத்துக்கிறேன். இது வரலன்னா அடுத்து ஓஎஸ்என் எடுக்கணும். ஸோ இது வரலன்னா அடுத்த கண்டிஷன் நம்ம எடுக்கணும். ஓகே, என்எஸ்ஓ எடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு பாருங்களேன், இப்போ எண்ணை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டனால அடுத்து நம்ம க்யூக்கு போயிடலாம். ஒன்லி 2 people sits between Q and N when counted from the left of Q. ஸோ ஒன்லி 2 people sits between the Q and Nன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q வந்து இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ என்எஸ்ஓ இங்கே போட்டோன்னா Q வந்து எப்படி போட்டால் இந்த இடத்துல போட்டோன்னா ஸோ 1 2 பேர் வந்துட்டு கரெக்டாக எண்ணுக்கு க்யூக்கும் எண்ணுக்கும் நடுவில் 2 பேர் இருக்கிறப்ப இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஒன்லி 2 people sits between the Q and N when counted from the left of Q. ஏன்னா இன்வெர்ட் நோக்கி இருக்குது. ஸோ லெஃப்ட் ஆஃப் க்யூவில் இது பார்க்குறப்ப கரெக்டாக 2 பேர் இருக்காங்க. ஸோ க்யூவும் இதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு அதிலே இருக்குது, இல்லைன்னா நீங்கள் சால்வ் பண்ணாலும் தெரியும். M sits third to the left of O. ஸோ M sits third to the left of O அதை நம்ம சால்வே பண்ண வேண்டாம், இதில் கரெக்டாக அப்படியே உட்காந்துருது. நீங்கள் சால்வ் பண்ணாலுமே கரெக்டாக அதே மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many people sits between L and S when counted from the left of S. எல்லுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க when counted from the left of S. லெஃப்ட் ஆஃப் எஸ்ஸில் வந்துட்டு ஸோ லெஃப்ட் ஆஃப் எஸ் எஸ்ஸோட லெஃப்ட் பொசிஷன்லேருந்து கவுண்ட் பண்ணணும். எல்லுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ ORQM 4 பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஹவு many people sit between the L and S and counted from the left of Sனா 4 பேர். அவ்வளோ. ஃபஸ்ட்டு இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் ஒரு இதில் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாகிடும். அடுத்ததில் பாருங்களேன், இதே மாதிரி தான் LMNOQRS ஆர் சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர் ஆஃப் த டேபிள். ஸோ அதே தான் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைய ஆரம்பிச்சிடலாம். சர்க்கிள் வரைஞ்சிடலாம். அதே மாதிரி 7 பேர் 1 2 ஸோ 7 பேர். இப்போ இதில் உள்ள கொஷின்ஸ் பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் இருக்குது பாருங்களேன், ஒன்லி 1 person sits between N and Q when counted from the left of Q. ஓகே, இல்லை ஃபஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு ஒன்லி 1 person sits between the N and Q when counted from the left of Q. ஸோ க்யூவோட பொசிஷன் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒன்லி 1 person sits between என்னோட பொசிஷன் வந்து இங்கே வந்துடும். அடுத்த கண்டிஷன் பாருங்கள், S sits third to the right of R. S sits third to the right of Rனா SR நம்ம எங்கேனாலும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்து L sits third to the left of M. ஸோ L sits third to the left of Mனா இதுலேயும் NQ வந்து ரிலேட் ஆகலை. அடுத்ததில் பாருங்கள், S sits to the immediate right of L. இதுலேயுமே NQ ரிலேட் ஆகலை. O is not an immediate neighbor of L. ஸோ O is not an immediate neighbor of Lனா இதுலேயுமே வந்துட்டு கண்டிஷன் வந்து இதாகலை. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன், இதில் நம்ம ரீட் பண்ணுறப்ப இந்த NQக்கு வந்துட்டு நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் பாருங்கள் எது வந்து அதிகமாக ரிலேட் ஆகுதுன்னு பாருங்களேன். S sits third to the right of R. L sits third to the right of M. S sits to the immediate right of L. ஸோ எஸ்ஸை வச்சே வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2 கண்டிஷன் வந்துடுச்சு. அதுமாதிரி O is not an immediate neighbor of L. ஸோ எஸ்ஸை வச்சு வருது, இல்லைனா எல்லை வச்சு வருது. ஸோ O is not an immediate neighbor of L. L sits third to the right of M. ஸோ எல் எஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் வந்து எடுக்கணும். இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தது. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு ஃபிக்ஸ்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த ஆர்டரில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிக்ஸ்டு கண்டிஷன் போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு Q அண்ட் N வந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு எஸ் இல்லைனா எல் அதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம், எல்லை கூட எடுத்துக்கலாம். L sits third to the right of M. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ M வந்து இங்கே பொசிஷனில் போட்டுடலாம். ஸோ L வந்து 1 2 3. L sits third to the right of M, third to the left of M. ஸோ M இங்கே இருந்துச்சுன்னா L கரெக்டாக இந்த பொசிஷனில் வந்துடும். ஓகே, அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது, S sits to the immediate right of L. ஸோ இமிடியேட் ரைட்டில் வந்துட்டு எஸ்ஸோட இமிடியேட் ரைட்டில் வந்துட்டு எல்லோட இமிடியேட் ரைட்டில் வந்துட்டு எஸ் இருக்க போகுது. ஸோ எல்லாமே இன்வேர்டு. ஸோ எஸ் வந்து இங்கே வரப்போகுது. ஸோ 2 கண்டிஷன் அப்படியே போட்டாச்சு. அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்னது, O is not an immediate neighbor of L. ஸோ O வந்து இங்கே வராது.
ஸோ ஓக்கு வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது இப்போதைக்கு ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். அடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன போயிடணும்னா மறுபடியும் அடுத்த இது போயிடணும். ஸோ இப்போ இந்த எஸ்சி எம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. எஸ் இட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். ஸோ இப்போ நம்ம ஆரை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா 1 2 3 தேர்ட் டு த ரைட்டில் வந்துட்டு கரெக்டாக ஆரோட தேர்ட் டு ரைட்டில் வந்து எஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஓகே. ஸோ ஓ வந்து இந்த இதில் வராது, இந்த 2 இடத்துல தான் ஓ வரப்போகுது. ஸோ இந்த 2 இடத்துல தான் ஓ வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கண்டிஷன் ஆகிப்போச்சு. இன்னொன்று நமக்கு ஒன்றே இருக்குன்னா only 1% sits between n and q. ஸோ only 1% sits between the n and qன்னு வருது. இந்த கண்டிஷன்லேயே பாருங்களேன், ஓ இந்த 2 இடத்துல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று இங்கே இல்லை இங்கே. ஸோ இந்த இடத்துல ஒன்று q வரணும், இல்லைன்னா n வரணும். ஏதோ ஒன்று தான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு இன்கேஸ் நம்ம q வந்து ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம். ஏன்னா வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் q. ஸோ லெஃப்ட் ஆஃப் க்யூலேருந்து தான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிஷன் எடுக்கிறதே q வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ q எங்கே எடுத்துட்டோன்னா இன்வெர்ட் நோக்கி இருக்குது. ஓகேவா? ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டரு. ஸோ q எந்த பொசிஷனில் போட்டோன்னா கரெக்டாக n எங்கே வரும்? only 1% sits between the n and q when counted from the left of q. ஸோ q-ஓட லெஃப்ட்லங்கிறப்ப n இந்த இடத்துல வந்துடும், o இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ q n போட்டால் இந்த இடத்துல q, இந்த இடத்துல n போட்டால் இங்கே o போடலாம். இது ஃபிக்ஸ் ஆகுது. இன்கேஸ் q இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல q-வை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி வச்சுருக்கேன். வேறு அது மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம q வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ q வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோன்னா n வந்து இந்த இடத்துல போயிடும். ஸோ n q இந்த இடத்துல வந்துச்சுன்னா o கண்டிப்பாக இங்கே போயிடும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் o வந்து l இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஓன்னு சொல்லிட்டாங்க. o இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் l. ஸோ o வந்து கண்டிப்பாக இங்கே வராது. அப்போ வந்துட்டு q கண்டிஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல வராது. அதுமாதிரி q கண்டிஷன் இங்கே போட்டிங்கன்னா n வந்து l இருக்க பொசிஷனுக்கு இங்கே வந்துடும். ஏன்னா q வந்து n வந்து 1% டு த லெஃப்ட் ஆஃப் l. ஸோ q வந்து இங்கேயுமே வராது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து q வந்து நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனில் எடுத்ததே தான் கரெக்ட். ஸோ q வந்து இங்கே தான் இருக்க போகுது. ஃபிக்ஸ்டாக நமக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ q இங்கே தான் இருக்க போகுது, n இங்கே தான் இருக்க போகுது, o இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இதில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. அடுத்ததுக்கு பாருங்கள், கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் சிட்ஸ் பிட்வீன் த ஓ அண்ட் q when counted from the right of o. ஓக்கும் க்யூக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஃப்ரம் த ரைட் ஆஃப் ஓன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3. ஸோ ஆன்சர் வந்து 3. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி தான். ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எதை வந்து எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்த கண்டிஷன் பாருங்கள். 7 people GHIJKLS are sitting in a row facing north. ஓகே. 7 people 1 2 3 4 7 people இருக்காங்க. சிட்டிங் இன் த ரோ ஃபேஸிங் நார்த். அடுத்து ஒன்லி 5 people sits between k and g. ஆல்ரெடி இருக்கிறதே 7 people தான். ஸோ 5 people sits between k and gனா நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கார்னரில் k and g இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லெஃப்ட்டில் எது ரைட்டில் எதுங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம வந்து எப்படினாலும் போட்டுக்கலாம். இதில் g இங்கே போட்டுக்கலாம், k இங்கே போட்டுக்கலாம். அடுத்ததில் k இங்கே போட்டு g இங்கே போட்டு இன்னொரு கண்டிஷன் சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து h sits to the immediate left of gன்னு சொல்லிட்டாங்க. ஸோ h sits to the immediate left of gன்னு கொடுத்தனால ஜிக்கு முன்னாடி வந்து h இருக்கணும். ஸோ g இங்கே போட்டால் முன்னாடி இங்கே h வராது. ஸோ இந்த கண்டிஷனே வராது. ஸோ கீழே உள்ள கண்டிஷன் படி தான் இருக்க போகுது. இதுவுமே ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஆள் தான். அடுத்து ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் h அண்ட் s. ஹச்சுக்கு எஸ்ஸுக்கு இடையில் ஒன்லி 1% தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ h இங்கே இருந்துச்சுன்னா s இங்கே இருக்க போகுது. L sits at some place to the left of j but at some place to the right of i. ஓகே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்துட்டு ஒரு 3 இதை ஃபிக்ஸ்டாகவே எடுத்துடலாம். ஸோ L sits at some place to the left of j. ஸோ j இருக்குது, ஜேயோட லெஃப்ட் பொசிஷனில் வந்து L இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ L sits at some place to the left of j. இதை வந்து முடிச்சாச்சு. பட் at some place to the right of i. பட் at some place to the right of iனா ILJ. ஸோ இந்த ஆர்டரில் தான் வரப்போகுது. ஆனால் இந்த ஐக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, எல்லுக்கு ஜேக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் ஐஎல்ஜே இந்த ஆர்டரில் தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்துட்டு எத்தனை கரெக்டாக 3 ஆல்ஃபபெட் இருக்குது. இங்கே வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குதுன்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபபெட், மொத்தமே 3 ஆல்ஃபபெட் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே தூக்கிட்டு வந்து
இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ILJ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன்லேருந்து கரெக்டாக மூணாவதாக யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து கரெக்டாக மூணாவது யார் இருக்காங்கன்னா L. ஓரளவுக்கு ஒரு சிம்பிளாக உள்ளது தான். கரெக்டாக நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். இந்த 4வது சம் இப்போ முன்னாடி பார்த்துருந்த மாடல் மாதிரியே தான் சால்வ் பண்ணி கீழே வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாமே இப்போ நம்ம முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி அதே தான் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். ஈஸி முன்னாடி இருக்க மாதிரி தான். ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ.